கரும்பு விவசாய நிலங்களில் வளரும் கரும்பு, சர்க்கரை தயாரிப்பின் முதல் படி. முழுமையாக வளர்ந்த கரும்பு வெட்டப்பட்டு, லாரிகளில் சர்க்கரை ஆலையிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆலையில், கரும்பு முதலில் தண்ணீரில் கழுவப்பட்டு, சிறு துண்டுகளாக வெட்டப்படுகிறது. பின்னர் பெரிய இரும்பு ரோலர்களில் நசுக்கப்பட்டு, இனிப்பு நிறைந்த கரும்பு சாறு வெளியே எடுக்கப்படுகிறது. மிச்சமுள்ள நார் பகுதி பாகஸ் என அழைக்கப்படுகிறது. இது மின்சாரம் உற்பத்திக்கு பயன்படுகிறது. கரும்பு சாறு சுத்தம் செய்யப்படுகிறது. சுண்ணாம்பு சேர்க்கப்பட்டு, காய்ச்சி மாசுகள் கீழே தள்ளப்படுகின்றன. தெளிவான சாறு அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது. இந்த சாறு பெரிய ஈவாபரேட்டர்களில் காய்ச்சப்பட்டு, தண்ணீர் நீக்கப்பட்டு தடிமனான சிரப் ஆகஸ்டு மாற்றப்படுகிறது. வாக்கும் பான்களில் சர்க்கரை கிறிஸ்டல்கள் உருவாகத் தொடங்குகின்றன. பின்னர் சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரங்களில் சுழற்றி, சர்க்கரை கிறிஸ்டல்கள் மற்றும் மொலாசஸ் பிரிக்கப்படுகின்றன. மொலாசஸ் எத்தனால் மற்றும் மாட்டுத் தீவனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. பழுப்பு நிற சர்க்கரை, சுத்திகரிப்பு முறையில் கழுவப்பட்டு, வடிகட்டி வெண்மையான சர்க்கரையாக மாற்றப்படுகிறது. பின் உலர்த்தப்பட்டு, குளிர்த்தப்பட்டு, பாக்கெட்டுகளில் அடைக்கப்படுகிறது. இதுவே, ஒரு கரும்பு வெண்மையான சர்க்கரையாக மாறும் அற்புதமான பயணம்.